வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மாட்டுக்கு மஞ்சக்காமாலை வந்ததுன்னா என்ன பண்ணலாம், மஞ்சக்காமாலை வர்றதுக்கு உண்டான அறிகுறிகள் என்னென்ன, எப்படி இருந்தால் நம்மளுக்கு தெரியும் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோங்களே. இதை நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, மஞ்சக்காமாலைக்கு என்ன பண்ணலாம், எப்படி தெரியும் நம்மளுக்கு, மாட்டுக்கு மஞ்சக்காமாலை வந்து நம்மளுக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள், வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டாங்க. கேட்டவங்களுக்கு நன்றி. இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள், அடுத்த வீடியோ எது போல் போடலாம்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது மாட்டுக்கு ஃபஸ்ட்டில் தீனி எடுக்காது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா ஜுரம் இருக்குங்களே. அடுத்ததாக மாடு எழுந்துக்காது. இதுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டு வைத்தியம் பண்ணலான்னு சொல்லிவிட்டு எங்கள் நாத்தனார் வீட்டு வைத்தியமே பண்ணாங்க. மெடிக்கலில் போயிட்டு ஏதோ வாங்கின்னு கொடுத்தேன் அப்படின்னு சொன்னாங்க. 5 நாள் இருந்ததுங்களே மாடு. 5ஆவது நாள் மாடு போயிடுச்சிங்களே. அதுக்காக தான் இது போலலாம் செய்யாதீங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்கள் மாட்டுக்கு அப்படி தான் இருந்ததுங்களே. காலையில் தீனி எதுவுமே எடுக்கவே இல்லை, எழுந்துக்கவும் ரொம்ப சிரமப்பட்டு இருந்தது. பார்த்தாக்கா ஜுரம் போல் இருக்குது அப்படின்னோம். திரும்பவும் சாயங்காலம் பார்த்தாக்கா சுத்தமாக மாடு எழுந்துக்கலை, தாடை வீங்கிட்டு இருக்குது, தீனியும் எடுக்கவே இல்லை. அந்தளவு ரொம்ப ஜுரமாக இருந்ததுங்களே. ஜுரம் எப்படி பார்க்குறதுன்னு பார்த்தாக்கா, சாணம் வர இடத்துல தெர்மாமீட்டர் வச்சு பார்த்தோம்னாக்கா 100 இருக்குங்களே. 100க்கு மேலேயும் 105, 106 வரைக்கும் இருந்தாக்கா ரொம்ப ஜுரங்களே. அது போல் இருந்ததுங்களே. சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் உடனே டாக்டருக்கு ஃபோன் பண்ணோம். டாக்டர் நாங்கள் வெளியே இருக்கிறேன், இப்போ வர முடியாது அப்படின்னு சொன்னாருங்களே. சரி, இப்போ என்ன பண்ணுறதுங்க சார்னு கேட்டாக்கா, அவங்க சரி நான் மெடிக்கலில் ஃபோன் பண்ணி சொல்கிறேன், நீங்கள் போய் வாங்கின்னு வாங்க, மெடிக்கலில் போய்ட்டு எனக்கு கால் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அதே போல் அவங்க சொன்ன மாதிரி மெடிக்கலில் மருந்து கொடுத்தாங்க, நாங்களும் எடுத்துன்னு கொடுத்தோம். காலையில் ஓரளவு மாடு எழுந்து நிற்கிற அளவு ஆயிடுச்சிங்களே. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு திரும்பவும் டாக்டருக்கு கேட்டோம். இப்போ பரவாயில்லைங்க சார், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலுமே 5 நாளைக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு 5 நாள் நாங்கள் ட்ரீட்மெண்ட் பார்த்தோம். இந்த 5 நாளுமே மாட்டோட கோமியம் பிடிச்சி பார்க்கணும். அதாவது மாட்டோட கோமியம் பார்த்தீங்கன்னாக்கா, மஞ்சளும் சோப்பும் கலந்தால் என்ன கலர் வருமோ அந்த கலரில் கோமியம் வருங்களே. அது போல் தான் இருந்ததுங்களே. ஒரு மாதிரி ரத்தம் கலந்த மாதிரி தான் வருங்களே எப்போவுமே மஞ்சக்காமாலை இருக்குது அப்படின்னாக்கா. அது போல் தான் இருந்ததுங்களே. அது போல் இருந்ததுனாக்கா நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்தே ஆகணும். நீங்கள் நான் இந்த தழை கொடுத்தேன், அந்த தழை கொடுத்தேன், இது ஜீரணம் ஆகலைன்னு கொடுத்தேன் அப்படின்லாம் கொடுக்காதீங்க. அவங்க சொன்னாங்கன்னு சொல்லிவிட்டு இவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டுலாம் எந்த வைத்தியமும் பண்ணாதீங்க. முறைப்படி டாக்டரை அனுமதியோட டாக்டர்கிட்ட சொல்லுங்கள், டாக்டரோட ட்ரீட்மெண்ட் எடுங்க. மாடு என்ன விலை, மாட்டுக்கு வைத்தியம் பார்த்தா வைத்திய செலவு என்ன விலைன்னு யோசிங்க. எப்போவுமே சரி, எப்போவுமே மாட்டுக்கெல்லாம் மஞ்சக்காமாலை வந்ததுன்னா 5 நாள் 6 நாள் தான் உயிர் வாழுங்களே. அதுக்குள்ளே நம்ம நல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணாதான் மாட்டை காப்பாற்ற முடியும். எப்போவுமே சரி, டாக்டரோட அனுமதி இல்லாமல் எதையும் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு டாக்டர்கிட்ட கேளுங்க, மாடு இது போல் இருக்குது, என்ன பண்ணலாம், நீங்கள் பார்க்குறீங்களா, நான் ஓட்டின்னு வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அதுக்கு தகுந்தா போல் செய்யுங்க. நன்றி. இந்த வீடியோ பார்த்த